அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்னா சூரா இருக்கு இல்லையா, குல் அவுது பிரபின்னா சூரா. இந்த சூறாவுடைய அர்த்தம், அதை அப்படி எப்படி மனப்பாடம் பண்ணணும், இதோட தஜ்வீது, இதோட மீனிங் எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இனிமே வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் அம்ம ஜூஸில் இருக்க எல்லா குரான் வசனத்துக்கும் இந்த மாதிரி நம்ம மீனிங்கு, அதோட அர்த்தம், அதோட தஜ்வீத்து, அதை எப்படி ஓதணும் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் உங்களுக்கு பயன் தரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட கிளாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த சூறா நம்ம அதிகமாக நம்ம எங்கே ஓதுவோம் அப்படின்னா, தொழுகையில் அதிகமாக ஓதுவோம், குலோரபினாஸ் குலோரபில் ஃபலக். பட் நம்ம மீனிங் புரிஞ்சு ஓதுறோமானா இல்லை. இன்னொன்று என்னென்னா, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூறாவை நமக்கு ஓதுவாங்க எப்போவுமே. இந்த சூறா 112, 113, 114, அதாவது குல்லோதுபில் ஃபலக்கு, குல்லோதுபினாஸ், குல்லோது குல்ஹுல்லாவாகுது, அந்த 3 சூறாவை என்ன செய்வாங்க அப்படின்னா ஓதுவாங்க எப்போவுமே. இப்போ என்னென்னா, அவங்க ஓதி நைட்டு உடம்பு ஃபுல்லாக அது தன்னால் ஏன்ற அளவுக்கு தன்னோட உடம்புல என்ன செய்வாங்க அப்படின்னா ஓதி ஊதிட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா படுப்பாங்க. சரிங்களா? அப்போது இதோட அர்த்தம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை அதிகமாக நம்ம டெய்லி பயன்படுத்துகிறோம் இந்த சூறாவுடைய அர்த்தத்தை. இன்னொன்று, காலையிலையும் மாலையிலும் ரசூல்லா சும்மா ஓதுவாங்க. 3 தடவை காலையில் ஓதக்கூடிய இதுவாக ஓதிட்டு இந்த குல்லுலாஹது, குல்லுருவில் ஃபலக்கு, குல்லுருபினாஸ் 3 சூறாவை ஓதுவாங்க. அதே போல் மாலையில் ஓதக்கூடிய இதுவாக ஓதிட்டு இந்த சூறாவை ஓதுவாங்க. அப்புறம் நைட்டு படுக்கும்போது ஓதுவாங்க. இன்னொன்று, நம்ம அதிகமாக தொழுகும்போது நம்ம ஓதிக்கிட்டே தான் இருக்கோம். சரிங்களா? அப்போது அதிகமான முறையில் இந்த சூறாக்களை நம்ம ஓதும்போது இதோட அர்த்தம் நமக்கு தெரியுதா அப்படின்னா இல்லை. அதனால தான் நம்ம இதோட அர்த்தத்தை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த விளக்கம் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஹதீஸ் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா, குல் வல்லவாஹதுன்னு பாருங்கள். குல் அப்படின்னா கூறுவீராகன்னு அர்த்தம். சரிங்களா? சொல்லு அப்படின்னு அர்த்தம். தமிழில் நம்ம சொல்லுன்னு சொல்லுவோம்ல, சொல்லு அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் குல் அப்படிம்பாங்க. சரிங்களா? அவுது அப்படின்னா பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது அப்படின்னா நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுதுங்க அர்த்தம். இந்த அலிஃப் வருது அப்படின்னா மேக்சிமம் என்ன அப்படின்னா 4 அர்த்தம் உள்ள மறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பி ரப்பி அப்படின்னா பீனா கொண்டு, ரப்பி அப்படின்னா இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாருடைய இறைவன்? அன்னாசின்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த குறியீடு சேரோட குறியீடு எப்போவுமே வருது அப்படின்னா அது உடையங்க அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? உடையங்க அர்த்தத்தை கொடுக்கும். சேரோட, அதாவது ஒரு வார்த்தை, அரபிக் வார்த்தை இருக்குன்னா கடைசியில் சேரு வருதுன்னா மேக்சிமம் என்ன அப்படின்னா உடைய அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது இங்கிலீஷில் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்போ உடையங்க அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ மனிதர்களுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக அப்படின்னு அர்த்தம் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நபியே நீர் கூறுவீராக மனிதர்களின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு நாஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? நாஸ்னா மனிதர்கள். சரிங்களா? ஓகேங்களா? நாஸ்னா மனிதன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். நபியே நீர் கூறுவீராக மனிதர்களின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். இரண்டாவது என்ன அப்படின்னா, இரண்டாவதாக நாம் பண்ணக்கூடியது மாலிகி, அதாவது மலிக்கின் நாஸ். சரிங்களா? இப்போ இந்த மலிக்கின் நாஸ் என்னென்னா, எப்படி மலிக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியணும். மலிக்கி அப்படின்னா அரசன் என்ற அர்த்தம். மலிக்கி என்றால் அரசன் என்ற அர்த்தம். அல்லாவுடைய ஒரு பேர். சரிங்களா? அந்த 99 பேரில் இதுவும் ஒரு பேர். அடுத்து என்ன அப்படின்னா மலிக்கின் நாஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா?
நாஸ் அப்படின்னா மனிதன், மனிதனுடைய அரசன். ஓகேங்களா, மனிதர்களின் அரசன், மனிதர்களின் அரசன். இன்னொன்று அடுத்த வசனத்தை நம்ம கொண்டு போகணும். அடுத்த வசனத்தை எப்படி கொண்டு போகணும்? இலாஹின்னு இருக்கு பாருங்க. அடுத்த வசனம் எப்படி இருக்கு? இலாஹி அப்படின்னு இருக்கு. இந்த இந்த இலாஹியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இலாஹியோடைய அர்த்தம் வந்து கடவுள் என்று அர்த்தம். சரிங்களா, மலிக் அப்படின்னா அல்லாவோட பேர் தான், இலாஹுங்கிறது அல்லாஹ்வுக்குரிய பேர் தான். கடவுள், இலாஹ் அப்படின்னா கடவுள். சரிங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாவுடைய பேருங்க மாதிரி. அதே போல தான் லா இலாஹ நம்ம சொல்கிறோம்ல, அதுலேருந்து வந்தது தான் இலாஹ். சரிங்களா, இலாஹ் இலாஹ். சரிங்களா, அப்போ இலாகும்போது கடவுள். யாருடைய கடவுள்? அதே மனிதர்களுடைய கடவுள். சரிங்களா, கடைசியாக சொல்லித்தரேன் எப்படி மொத்தமாக அர்த்தம் வைக்கணுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மின் அப்படின்னா இருந்து, ஷர்ரி அப்படின்னா தீங்கு. தீங்குனா என்னது? ஈவில். அதாவது தீங்குனா என்னது அப்படின்னா கெட்ட ஒரு விஷயத்த, சரிங்களா, கெட்டதாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா ஷர்ன்னு சொல்லுவாங்க. தீங்கான விஷயம் அது எல்லாத்தையும் ஷர் அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவாங்க, ஷர்ரி. அப்போ மின் ஷர்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா தீங்கிலிருந்து. மின் அப்படின்னா லிருந்துன்னு அர்த்தம். இங்கிலீஷில் நம்ம ஃப்ரம்னு சொல்லுவோம் லிருந்து அப்படிங்கிறதுக்கு. அரபிக்கில் மின்னு, தமிழில் லிருந்து. சரிங்களா, ஓகே. இப்போ ஷர்ரி அப்படின்னா தீங்கிலிருந்து. அல் வஸ்வாஸ் அப்படின்னா எப்படின்னா இந்த வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவர்கள். சரிங்களா, வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவர்களுக்கு தான் அல் வஸ்வாஸ் என்று கூறுவார்கள். அதாவது முணங்கிக்கிட்டே இருக்கிறது, நம்மளை பற்றின விஷயங்களை வந்து தேவையில்லாமல் நமக்கு வீணான சந்தேகங்களை நம்மளுடைய இதெல்லாம் முணங்குறது. யார் முணங்குவா அப்படின்னா, அந்த முணங்கள் யார் கொடுப்பா அப்படின்னா ஷைத்தான் நம்மளுடைய உள்ளத்தில் போடுவான். சரிங்களா, வீணான சந்தேகங்களை நமக்கு கொடுக்குறது. அவன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருப்பான் நம்மக்கிட்ட. சரிங்களா, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் யாருன்னா வஸ்வாஸ். சரிங்களா, வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவன். அந்த அந்த வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடியவர்களின் தீங்கிலிருந்தும். சரிங்களா, ஒன்று நம்மளோட மனசு மூலமாக வரும், அப்படி இல்லைன்னா ஒரு சில மனிதர்கள் மூலமாக நம்மக்கிட்ட அந்த வீண் சந்தேகங்களை நமக்கு கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. சில நேரங்களில் நம்ம எப்படி யோசிப்போன்னா, இஸ்லாமே இல்லாத லெவலுக்கு நம்ம யோசிப்போம். சரிங்களா, இது உண்மையாக இருக்குமோ, இப்படிலாம் இருக்குமோ, நமக்கு இது இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் உண்மையாக நடக்குமா, நம்ம அந்த மறுமை வாழ்க்கையை பற்றின கேள்விகளே நம்ம மைண்டில் சைத்தான் கொடுப்பான். இதெல்லாம் உண்மையா, நம்ம இருக்க மார்க்கம் உண்மை, இந்த மாதிரியெல்லாம் வீணான சந்தேகங்களை நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈமானை கெடுக்கிறதுக்காகவே ஷைத்தான் கொடுக்குறது. சரிங்களா, அல் ஹன்னாஸ் அப்படிங்க, ஹா சவுண்டு நல்லா வரணும். அல் ஹன்னாஸில் எப்படி கொண்டு வருவீங்க? இது என்னன்னா மறைந்து இருக்கக்கூடியவர். சரிங்களா, அல் ஹன்னாஸ் அப்படின்னா மறைந்து இருந்து வீண் சந்தேகங்கள். அல் வஸ்வாஸ்னா வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவார். அப்போ மறைந்து இருந்து வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவரின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போனா அல்ல ஷைத்தானை பற்றி இங்கே சொல்கிறான். சரிங்களா, ஓகே. அடுத்து என்னன்னா அல்லதினா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. அந்த ஒருவர் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு அந்த ஒருவர் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா, அல்லதின்னு பார்க்கும்போது அந்த ஒருவருங்க அர்த்தத்தை கொடுக்கும். எந்த ஒருவர்? த ஒன் ஹூ அப்படின்னா ஒருவர், அத்தகைய ஒருவர், அத்தகையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அத்தகையவன். எத்தகையவன் என்றால் அல்லதி அப்படின்னா ஒரு ஆளை குறிக்கும். அல்லதீன அப்படின்னா அவர்கள்ன்ற அர்த்தம் வரும். அல்லதி அப்படின்னா ஒரு ஆள், யாரையோ சொல்கிற மாதிரி ஒரு ஆள். அல்லதி. எத்தகையவன் என்றால் அந்த அல்லதிங்கிறது யார் அப்படின்னா யுவஸ்விசுனா நான் ஏற்கனவே சொன்னேன். யாரை சொன்னேன்? வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுவான் இல்லையா, அவங்க தான். அப்போ யுவஸ்விசு அப்படின்னா கிளப்புபவன், ஃப்யூச்சரில் சொல்லணும். அதாவது எதிர்காலத்தில் நம்ம சொல்லுவோம். அப்போ யுவஸ்விசு கிளப்பக்கூடியவன், வீண் சந்தேகங்களை கிளப்பக்கூடிய அந்த ஒருவர் எப்படி
அந்த ஒருவர் வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகிறான். எப்படி? ஃபீ லே, எதிலே கிளப்பி விடுகிறான் என்றால் சுதூரி. சரிங்களா? ஃபி சுதூர். சரிங்களா? ஃபி சுதூர் இன்னாஸ். சுதூர் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய நெஞ்சு. சரிங்களா? நம்மளுடைய இதயம். சரிங்களா? நம்மளுடைய இதயத்தை அரபிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா சுதூர் அப்படிம்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய இதயத்தை, அதாவது நம்மளுடைய நெஞ்சை வந்து நம்ம மார்பகத்தை அதெல்லாம் வந்து சுதூரி அப்படிம்பாங்க. சரிங்களா? ஓகே. அதாவது அதாவது இதயங்கள் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இதயம்ங்கிற அர்த்தம் வராது, இதயங்கள் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ சதுர அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதயம் அர்த்தம் வரும். சுதூர் அப்படிங்கும்போது பன்மையில் சொல்லணும், இதயங்கள் அர்த்தத்தில் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுதூரி அன்னாஸுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன், மனிதர்கள். மனிதர்களின் இதயங்களிலே கெட்ட எண்ணங்களை, வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவான் என்றால் ஏற்படுத்தக்கூடிய அவன் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். அப்போ அவன் எத்தகையவன் என்றால், இந்த அல்லதிக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கணும்னா அவன் எத்தகையவன் என்றால் வஸ்பிசு வீண் சந்தேகங்களை கிளப்பி விடுகிறான். ஃபீ சுதூரி இதயங்களிலே என்ன அப்படின்னா யாருடைய மனிதர்களின் இதயங்களிலே என்ன அப்படின்னா வீண் சந்தேகங்களை என்ன செய்தான் அவன் கிளப்பி விடுகிறான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மினல் ஜின்னதி ஒன்னாஸ். மின் அப்படின்னா என்ன அர்த்தம்? லிருந்து. அல் ஜின்னதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜின்களிலிருந்து இன்னும் யாரிடமிருந்து? அன்னாசி, மனிதர்களிடமிருந்து. அதாவது ஜின்களிலிருந்தும் இன்னும் என்ன அப்படின்னா மனிதர்களிலும் என்ன அப்படின்னா இருக்கிறாங்க. அப்போ ஜின்களிலும் மனிதர்களிலும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க இத்தகையோர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி அர்த்தம் வைக்கணும்? அவன் எத்தகையவன் என்றால் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை என்ன செய்கிறான்? கிளப்பி விடுகிறான். இத்தகையோர், இப்படிப்பட்டவங்க எங்கெல்லாம் இருக்காங்க? அந்த இத்தகையோர்லாம் மறைஞ்சிருக்கும். இந்த அல்லதிங்கிறது ரெண்டுக்குமே சொந்தம் வரும். சரிங்களா? அந்த அல்லதிங்கிறது யாரை சொல்கிறான் அப்படின்னா எல்லாம் அந்த சைத்தான் இருக்கான் இல்லையா, அந்த சைத்தான் வந்து நம்மளுடைய மனிதர்களோட உள்ளத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னா வீண் சந்தேகத்தை கிளப்பி விடுதான். அந்த மாதிரி உள்ளவங்க யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து சொல்கிறான். யார்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத கடைசியில் கொண்டு வரான். எங்கே அப்படின்னா மினல் ஜின்னதி வன்னாஸ், மனிதர்களில் இருந்தும். நான் வந்து மின் அப்படின்னா லிருந்துன்னு சொன்னேன். ஜின்ல இருந்தும் இருக்கான். இன்னும் என்ன அப்படின்னா இன்னும் என்ன அப்படின்னா அன்னாஸ், அதாவது மனிதர்கள்லையும் அது இருக்காங்க அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஏன் இங்கே ஜின்னை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா ஜின்களுக்கும் இந்த குர்ஆன் தான் வழங்கப்பட்டிருக்கு. ஜின்களும் யாரை தூதராக நினைப்பாங்க அப்படின்னா முகமது நபியை தான் தூதராக நினைப்பாங்க. நம்ம எப்படி இஸ்லாத்தை நம்பிக்கை கொள்கிறோமோ அதே போல் இந்த உலகத்தில் ஜின்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் இஸ்லாத்தில் நம்பிக்கை கொள்வாங்க. சரிங்களா? இப்போ ஜின்னால் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமானா முடியாது. சரிங்களா? ஜின் வந்து என்னை வந்து இது பண்ணுமானா முடியாது. பட் ஆனால் ஜின்கள் வந்து ஜின் கூட்டத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அப்போ நம்மளை மாதிரி ஜின்களும் குர்ஆன் படிப்பாங்க. நம்மளை மாதிரி ஜின்கள்லையுமே நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் இருக்க மாதிரி ஜின்கள்லையும் நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களும் என்ன செய்வார்கள் அப்படின்னா இந்த இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா குர்ஆனை படிப்பாங்க. அவங்களும் நைட்டு ஓதும் போது என்ன செய்வாங்க? துவாலாம் ஓதிட்டுலாம் படுப்பாங்க, நல்ல ஜின்களாக இருந்தால். சரிங்களா? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களா இருந்தோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஜின்கள் மூலமாக நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துமானா முடியாது. எந்த ஜின்களாலையும் நம்ம பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. நம்ம ஜின்களை பார்க்க முடியாது. ஜின்கள் நம்மளை பார்க்கலாம், பட் நம்ம வந்து ஜின்களை பார்க்க முடியாது. அது ஒரு மறைவான விஷயம். அவங்களும் அல்லாஹ் வந்து தொழுவாங்க, ஜின்களும் எல்லாம் செய்வாங்க. சரிங்களா? இதை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இதில் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. ஜின்னால் எனக்கு பாதிப்பு வரப்படுது அதனால் ஓதி பார்க்க போகிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம இன்னமும் செய்யக்கூடாது. சரிங்களா? மனிதர்கள் மூலமாக மனிதர்களுக்கு தீங்கு. இன்னொன்று என்னென்னா மனிதர்களில் சைத்தான் இருப்பான். சைத்தான் வந்து எண்ணங்களை மாற்றுவான், வீண் சந்தைகளை கிளப்பி விடுவான். அது மூலமாக நமக்கு தீங்குகளை என்ன செய்வான் அப்படின்னா ஏற்படுத்துவான். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் ஜின்கள் மூலமாக வந்து தீங்கு இருக்கும். சரிங்களா? ஒரு ஜின்னு இன்னொரு ஜின்னை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வீண் சந்தைகளை கிளப்பலாம், அவங்களுக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்தலாம். சரிங்களா? ஜின்களால் நமக்குள்ளே சண்டை வர முடியுமானா வர முடியாது. சரிங்களா? இது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா விளங்கிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறுபடியும் ஒருக்கா ரீட் பண்ணி பாருங்கள். இதோட முழு அர்த்தத்தை வந்து நான் காமிக்கிறேன். 1 செகண்ட். இங்கே பாருங்கள், இதில் வந்து இருக்க பாருங்கள், மனிதர்களின் கடவுளும்
இந்த இடத்துல நான் இது கொடுக்குறேன். மனிதர்களின் கடவுளும் அரசனுமாகிய மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம 2 அர்த்தம் பார்த்தோமா, தனித்தனி அர்த்தமாக பார்த்தோமா, அதை இங்கே மொத்தமாக வைக்கிறாங்க. சரிங்களா? மனிதர்களின் கடவுள், இன்னொன்று மனிதர்களின் கடவுள், இங்கே பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கணும். சரிங்களா? மனிதர்களின் கடவுள், இலாகுனா கடவுள்னு பார்த்தோம், மலுக்குனா மலிக் அப்படின்னா அரசன் பார்த்தோம், அரசன் பார்த்தோம். அப்போ மனிதர்களின் கடவுளும் மனிதர்களின் அரசனுமான மனிதர்களின் இறைவனிடம் அதாவது பி அப்படின்னா கொண்டுன்னு அர்த்தம் சொன்னேன், இல்லைன்னா இடம்ங்க அர்த்தமும் வரும். சரிங்களா? கொண்டு இடம் நம்ம தமிழ் அர்த்தத்தில் நமக்கு தோதுவாக வைக்கணும் அப்படின்னா இடம் சொல்லி வச்சுக்கலாம், இல்லைன்னா கொண்டுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ இறைவனை கொண்டு இல்லைன்னா இறைவனை கொண்டு மனிதர்களின் இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக அப்படின்ட்டு முகமது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த கூறுவீராக அல்லாஹ் சொல்கிறான்னா முகமது நபியை பார்த்து தான் அல்லாஹ் சொல்லுவான். சரிங்களா? அந்த குரானில் குல்லுங்க வார்த்தை வருது அப்படின்னா அது எல்லாம் யாருக்கு அல்லாஹ் வந்து சொல்கிறான்னா முகமது நபியைக்கு தான். முகமது நபியை பார்த்து அல்லாஹ் வந்து சொல்கிறான், இதை சொல்லுப்பா உன்னுடைய உம்மத்துகளுக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா முகமது நபிக்கு வந்து சொல்கிறான். நமக்கு அது மூலமாக என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, அடுத்து ஃபஸ்ட் அர்த்தம் முடிஞ்சிருச்சா? இந்த ஃபஸ்ட் இதுக்கு வந்து 3 இதை கொண்டு வரணும், 3 வசனத்தை வந்து நம்ம கொண்டு முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ செகண்ட் அர்த்தத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, மின் ஷர்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மின் ஷர்ரியிலேருந்து எது வரைக்கும் வரும்னு பார்ப்போம். அதாவது இந்த இருக்குது பாருங்கள், மறைந்திருந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துபவனின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். சரிங்களா? அப்போ இந்த 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 இதுக்கு ஒரே அர்த்தம் தான், மறைந்திருந்து தீய எண்ணங்களை போடுபவன். சரிங்களா? அல் ஹன்னாஸ் அப்படின்னா மறைந்திருந்து ஏற்படுத்துபவன். வஸ்வாஸ் அப்படின்னா என்னது? தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆள். சரிங்களா? அப்போ தீய எண்ணங்களை வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆள். அப்போ ஷர் அப்படின்னா தீங்கிலிருந்து என்ன அப்படின்னா பாதுகாப்பு தேடுகிறேன், மறைந்திருந்து தீய எண்ணங்களை ஏற்படுத்துபவரின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அர்த்தம் முடிஞ்சிருச்சா? அதுக்கடுத்து அல்லது ஒஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ் வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு அர்த்தம். ஆனால் ஆமாம், அது வரைக்கும் ஒரு அர்த்தம். ஆனால் இங்கேருந்து நீங்கள் இந்த இதையும் சேர்ந்துக்கணும் அதில். சரிங்களா? அதாவது அல்லது ஒஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ் அப்படின்னா அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். மனிதர்களின் அல்நாஸ் அப்படின்னா மனிதர்களின், சுதூர் உள்ளங்களிலே ஃபீனா லேங்கிற அர்த்தம்னா உள்ளங்களிலே, யுவஸ்பிசு தீய எண்ணங்களை அவன் ஏற்படுத்துகிறான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மீனல் ஜின்னத்தி வன்னாஸ், இத்தகையோர் எதுலலாம் இருக்காங்க? ஜின்களிலும் இருக்கிறார்கள், இன்னும் என்ன அப்படின்னா மனிதர்களிலும் இருக்கிறார்கள். இது உங்களுக்கு புரியணும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் இதில் தஜ்வீதோடைய இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்னாஸ். ஓகேங்களா? இது நம்ம என்ன பார்த்தோம்? ஷத்து செய்யப்பட்ட நூன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஷத்து செய்யப்பட்ட நூன் இருக்குன்னா நீங்கள் எத்தனை விரலுக்கு குன்னா கொடுக்கணும்? 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ குன்னா கொடுக்கும்போது குல்லூது பிரப்பின்னாஸ் பிரோப்பி ரா வந்திருக்கு, ராக்கு என்ன இருக்குது? ஃபத்தஹ் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ராவை வல்லினமாக உச்சரிக்க வேண்டும். சரிங்களா? அப்போது பிரப்பின்னாஸ் குல்லூது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ். சேம் இதான் இங்கேயும் வரும். ஸோ சத்து செய்யப்பட்ட நூனுக்கு இங்கேயும் வந்து நம்ம என்ன செய்யணும்? 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். இந்த இடத்துல 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். இலாஹின்னாஸ், இலாக்கு நம்ம என்ன செய்யணும்? 1 விரலுக்கு நீட்டணும், 2 விரலுக்கு நீட்டணும். இலாஹின்னாஸ். சரிங்களா? இலஹி அப்படின்னு வாசிக்கக்கூடாது, இலாஹின்னாஸ். ஓகேங்களா? ஹீக்கும் என்ன அப்படின்னா நம்ம இங்கே மத்துடைய எழுத்து இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம். இருங்க, நம்ம ஓதும்போது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், மீன் ஷர்ரி இந்த இடத்துல என்ன இருக்குது? சுக்குன் செய்யப்பட்ட நூன் கடுத்து என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? சுக்குன் செய்யப்பட்ட நூன் கடுத்து ஷீன் வந்திருக்கு. ஷீன் எதோட எழுத்து? இஹ்ஃபாவோட எழுத்து, நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போது மின் ஷர்ரில் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். இந்த இடத்துல 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும், இந்த இடத்துல 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ், இந்த இடத்துல 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். சரிங்களா? நாஸுக்கு. சரிங்களா? ஓகே.
நான் எதுவும் சட்டங்கள் விட்டுருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. மீனல் ஜின்னதி வன்னாஸ் இந்த இடத்துலையும் குன்னா கொடுக்கணும். ஜீம் ஜீமுக்கு குன்னா கொடுக்கணும். சாரி, ஜீமுக்கு அடுத்து நூனுக்கு என்ன வந்திருக்குன்னா சத்து வந்திருக்கு. நூனுக்கு சத்து வந்திருக்கு. நாஸில் உள்ள நூனுக்கும் சத்து வந்திருக்கு. அப்போது சத்து செய்யப்பட்ட நூனுடைய சட்டம் தான் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் 2 விரலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குன்னா கொடுக்கணும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட் டைம் தான் அந்த கிளாஸ் எடுக்கிறனால நம்ம இவ்வளோ டைம் எடுக்க முடியுமா, இவ்வளோ டைம் எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும், இவ்வளோ டைமில் எடுக்க கிளாஸ், அப்புறம் வந்து இந்த பார்ட் வேணாம், இது மட்டும் சொல்லித்தாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தால் ஓகே. எப்படி கிளாஸ் இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் கொடுங்க. நான் வந்து அடுத்தடுத்து என்னோடய டீச்சிங் மெத்தடை வந்து மாற்றிப்பேன். இது எனக்கு உபயோகமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.